நானே புதுசா வேலைக்கு போயிருக்கேம்மா. போய் ஒரு வாரம் தான் ஆச்சு. அவங்க வந்து பக்கா பிராமணர். அவங்க மேடமோட சித்தப்பாக்கு வந்து கேன்சர் இருக்குது. அவங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்ன போய் ஒரு ஆபரேஷன் பண்ண வந்து நீங்க பொழிக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்க, எதுக்கு 2 மாசம் வந்து நீங்க உள்ள கேமரா எல்லாம் விட்டு செக் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் எனக்கு சொல்லிச்சு மேடம் இந்த மாதிரி சொன்னாங்க. திங்கக்கிழமை திடீர்னு அவங்க இதுக்கு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேமரா எல்லாம் விட்டு செக் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு அழுந்துன்னு இருந்தாங்க. எப்போ சனிக்கிழமை. நானே ஒன்னும் ஆகாது மேடம், எங்க பாஸ்டருக்கெல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணி வைக்கிறேன், நீங்க விசுவாசமா இருங்க போதும், உங்க கடவுள் நீங்க கும்பிடு, நாங்க ஏசப்பா கும்பிடுறோம், நல்லா ப்ரேயர் பண்ண ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வாதம் கொடுக்குவாரு, விசுவாசமா நான் ஜெபம் பண்றேன் நல்லான்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ்டர் கிட்ட சொல்லலான்னு வந்து மறந்துட்டேன். அப்புறம் சர்ச்சில் நின்றுட்டு ப்ரேயர் பண்றப்ப நான் அவங்களுக்காக அழுந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதம், பாஸ்டர் சொன்னாரு இங்கிருந்து போறவங்க யாருமே தோல்வியா போக மாட்டாங்க, எல்லாம் ஜெயமா தான் போவாங்க, பெரிய அற்புதம் இன்னைக்கு காத்திருக்குது உங்களுக்குன்ட்டு ஐயா மெசேஜ் எடுத்தாரு. நானு ஐயா இந்த மெசேஜ் எனக்கோசரம் நான் செய்யற வேலையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பாஸ்டர் அது தான் யூடியூப்ல ப்ரேயர் வருது தெரியுங்களா, அது அந்த மேடம்க்கு தமிழ் அர்த்தம் அதான்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும், நாங்க இது கேளுங்கம்மா நல்லான்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்ன மெசேஜ் இன்னைக்கு போட்டேன் நானு. இந்த மெசேஜ் கேட்டுட்டு நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு நானு ஜெபம் பண்ணேன். அப்புறம் அவங்க அந்த மெசேஜ நல்லா கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் ஆச்சு, ஏன்னா ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு அந்த மெசேஜ் கேட்ட உடனே அப்படின்னுட்டு விசுவாசமா போனாங்க. 9:30 மணிக்கு அவங்களுக்கு இது கேமரா எல்லாம் விட்டு இது பாத்துருக்குறாங்கம்மா, எல்லாம் சக்சஸ், எல்லாமே நார்மல் நார்மல் நார்மல், நீங்க இன்னும் 100 வயசு இருப்பீங்க போங்கன்ட்டாங்க டாக்டர். எனக்கு அவங்க மேடம் சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துக்குச்சுமா. நிச்சயமா நம்ம பாஷா அது ஒரு வார்த்தையும் வசனம் எவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு பாருமா. பெரிய அற்புதம் நடந்துச்சுமா இன்னைக்கு, ரொம்ப பெரிய அற்புதம். ஆனா அவர் சொல்ற வார்த்தைங்களை நம்ம கீழ்ப்படிஞ்சு கேட்டு அத போல நம்ம ப்ரேயர் பண்ணா பெரிய அற்புதம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் நிச்சயமா உங்க ஆண்டவர் பெரிய சக்தி பெரிய அற்புதம், அவங்க கன்னடால சொல்றாங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படி இப்படி. நான் சொன்னேன் எங்க ஆண்டவரை நினைச்சுன்னு விசுவாசம் பண்ணுங்க, நீங்க பணம் காசு எதுவும் வேணாம் எங்களுக்கு பரவாயில்ல, இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க நல்லா ஆயிடும்னு ஒரு விசுவாசம் வைங்க போதும் அப்படின்னு சொன்னோம்மா. எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு இல்லாமா. சரிம்மா. சரிங்க சிஸ்டர். ஓகே.